வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ்க்கு ஃப்ரண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 லைன் எப்பயும் போல் ஜரி லைன் கொடுத்துட்டு ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் 4 mm பீட், அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் இதெல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ள டிசைனுக்கு டைமண்ட் ஷேப்பில் சார்ட்டில் பேப்பர் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே ஃபில்லிங் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவுட்லைனுக்கு ஜரியில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். சேம் இந்த அவுட்லைனை நீங்கள் 2 லைன் கொடுத்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நான் இந்த ப்ளவுஸ்க்கு சிங்கிள் லைனில் மட்டும் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இதுக்குள்ளே ஃபில்லிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபில்லிங்க்கு சுகர் பீட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். வேணும்னா நம்ம கர்தானா பீட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணோம் அப்படின்னா அதுவுமே நல்லா கிளிட்டரிங்காக ஷைனிங்காக அழகாக இருக்கும். ஆன்டிக் பீட்ஸும் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி அதே நேரத்தில் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கூட ஃபில் பண்ணலாம். எல்லாமே நிறைய மெட்டீரியல்ஸ் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டிசைன் அவுட்புட் கிடைக்கும். லாஸ்ட் ஆரி ஒர்க் வீடியோவில் உங்களுக்கு ஆரி ஒர்க் போடுறவங்க எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கணும் அப்படின்றத நான் கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். மெட்டீரியல்ஸ் சூஸ் பண்ணுறது எப்படி, குவாலிட்டியாக மெட்டீரியல் கொடுத்தா நாம் எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், அதே மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் எந்த மாதிரி டிசைனுக்கு எவ்வளோ வரைக்கும் நாம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் ஆரி ஒர்க் போடுறவங்க எந்த அளவுக்கு நியாயமாக நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணுமோ, கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஆரி ஒர்க் போட்டு வாங்குகிற கஸ்டமர்ஸும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறாங்க அப்படின்றது தெரியணும். ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். இதில் என்ன இருக்குது, இதுக்கு போய் இவ்வளோ வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ஏன்னா நான் ஆரி ஒர்க் போடுறதுனால அதோட கஷ்டம் என்ன அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுவேன். உண்மையிலே ஆக்சுவலி போடுற ஒவ்வொருத்தவங்களுக்குமே கண்டிப்பாக தெரியும். அதுவும் காமனாக சொல்லப்போனால் ஜென்ஸு போடுறாங்க இல்லையா, நார்த் இண்டியன்ஸ்லாம் இங்கே ஷாப்லாம் வச்சுட்டு அங்கே ஒர்க்கர்ஸாக ஒர்க் பண்ணி, நார்த் இண்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ஸ் போடுறவங்களுக்கு அது ஜென்ஸ்க்கு பொறுத்த வரையும் நிறைய மசில் ஸ்ட்ரென்த் இருக்கும். அவங்களுக்கு அது ஒரு ஈஸி ஜாப் மாதிரி இருக்கலாம். மேபி அவங்களோட ஸ்டேஜ்லேருந்து யோசிச்சா தான் அதுவுமே என்ன கஷ்டன்றது தெரியும். பட் லேடிஸை பொறுத்த வரைக்கும் ஆரி ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஃபிசிக்கலி வீக்காக தான் இருப்பாங்க. முதுகு வலி, கழுத்து வலி, கை வலி இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். ஹீமோக்ளோபின் ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஆரி ஒர்க் போடுறது மெயினாக லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்புறம் இப்போ நான் ரீசெண்டாக நிறைய பார்க்குறது என்னென்னா, நிறைய ஆன்லைனில் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ்லாம் போட்டே அவங்களே சேல் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு மீஷோ அந்த மாதிரி. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆரி ஒர்க் போடுறவங்க கிட்ட, வெளியில் போடுறவங்க கிட்ட 5000க்கு போடுற ப்ளவுஸ் மீஷோவில் பார்த்திங்கன்னா ஒரு 1200 அந்த ரேஞ்சில் இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா நான் அந்த ப்ளவுஸ் வாங்கி பார்த்துருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட் வாங்கியிருந்தாங்க மீஷோவில். ஸோ அது எப்படி இருக்குன்றதை நான் பார்க்கணுன்றதுக்காகவே பார்த்தேன். அந்த ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி மீஷோவில் இருக்கிற எல்லா ஆரி ஒர்க் ப்ளவுஸுமே மெஷின் யூஸ் பண்ணி இப்போ கையில் தான் போடணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ அதுக்குமே மெஷின் வந்துருச்சு. ஆல்ரெடி பீடிங் மெஷின்றது ஒரு 5 years பேக்லேயே நான் பார்த்தேன். ஸோ பீட் இன்சர்ட் பண்ணுற மெஷின் வந்துருச்சு.